திமுகவுடன் அதிமுக கூட்டணி அமைக்க முயற்சித்ததாக முதலமைச்சர் கூறுவது கண்டிக்கத்தக்கது என இபிஎஸ் ஆவேசம் தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டில் ஆட்சி நடக்கிறதா என்று சந்தேகம் எழுவதாக கூறினார். கடந்த 60 நாட்களில் தாவேக அரசு செய்த சாதனை என்ன என்றும் அவர் வினவினார். தமிழகத்தில் ஆட்சி நடக்கிறதா இல்லையா என்று சந்தேகம் நிலவிக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆட்சியில் என்ன செஞ்சாங்க? இந்த 60 நாட்கள் ஓடி போச்சு. இந்த 60 நாட்கள் இந்த ஆட்சியில் செய்த சாதனை என்ன? தொடர்ந்து திமுகவுடன் அதிமுக கூட்டணி என முதலமைச்சர் விஜய் பொது மேடைகளில் பேசுவது கண்டிக்கத்தக்கது என்று இபிஎஸ் தெரிவித்தவர். திமுக எதிர்ப்பு என்ற நிலையில் அதிமுக உறுதியாக இருப்பதாகவும் இபிஎஸ் தெரிவித்தார். கரூரில் முதல்வர் பேசிய கருத்துக்களை விமர்சித்ததோடு அதிமுக விமர்சிப்பதற்கு முதல்வர் தகுதியற்றவர் என கொந்தளித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திமுகவும் கூட்டு களவாடிகள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். எவ்வளவு பெரிய வார்த்தை! அவர் வகிக்கின்ற பொறுப்புக்கு அது சரியா சிந்திக்க வேண்டும். அவர் ஒரு முதலமைச்சராக இருக்கின்றார். எந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்று யோசித்து பயன்படுத்த வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டு களவாளி அல்ல. தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள்தான் களவாளி. இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை தாவேகாவில் இணைத்துக் கொண்டதாக குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக திமுக கூட்டு களவாணி அல்ல, தாவேக தலைவர் விஜய்தான் களவாணி என்று கடுமையாக சாடினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு இரட்டை சின்னத்திலே அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களை குதிரை பேரத்தின் மூலமாக ராஜினாமா செய்து வைத்து அந்த ராஜினாமா செய்த உடனே அவர் டிவிகேல சேர்த்திருக்கின்றார்களே, இதுதான் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்ததுதான் களவாளிகள். முதலமைச்சர் தான் எங்களுடைய வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்து கட்சியிலே சேர்ந்தவர் அவர்தான் களவாளி. தேர்தலுக்கு முன்பு மாற்று சக்தி என கூறிய முதலமைச்சர் விஜய் தற்பொழுது திராவிட கட்சிகளுடன் இருந்த கூட்டணி ஆதரவுடன் இரவல் ஆட்சியை நடத்தி வருவதாக சாடினார். அவர் 108 இடத்துல ஜெயிச்சிருக்கார். மீதியெல்லாம் மற்ற கட்சி வெற்றி பெற்று அதிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் இரவல் வாங்கி அவர் ஆட்சி நடத்துறார். தேர்தலுக்கு முந்தைய என்ன சொன்னாரு? திராவிட கட்சியினுடைய சரியில்லை, 2 திராவிட கட்சியும் சரியில்லை. இப்போ ஒரு திராவிட கட்சியில பல கூட்டணிகள் அங்கம் வச்சு அதுல வெற்றி பெற்று அதுல வந்தவர்கள் தான் அந்த ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையா இருக்கிறாங்க. அப்புறம் தேர்தல் ஒரு பேச்சு, தேர்தல் முடிஞ்ச ஒரு பேச்சா? இரட்டை வேணுமா? மேகதாது விவகாரத்தில் தாவேக அரசு மெத்தனமாக உள்ளதாக குற்றம் சாட்டிய இபிஎஸ், நடுவர் மன்றம் வேண்டாம் என அதிமுக பாமக கம்யூனிஸ்ட் கட்சியினர் வலியுறுத்தி வரும் நிலையில் திமுகவின் பேச்சை கேட்டு தாவேக அரசு செயல்படுவது சரியில்லை என்றார். டிவிக்கு அரசாங்கம் மேகதாது அணை கட்டுவது குறித்து தீர்மானம் கொண்டு வந்தார்கள், தனி தீர்மானம். அதிலே நடுவர் மன்றம் அமைக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். காவிரி நதிநீரை தடுக்கவோ தேக்கவோ திருப்பி அனுப்பவோ கூடாது என்ற தீர்ப்பை கொடுத்திருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது நடுவர் மன்றம் தேவையற்றது. ஒரு குழப்பத்தை ஏற்படுகின்ற விதமாக புதிய அரசாங்கம் இதை அறிவித்திருக்கின்றது. மேலும் தமிழ்நாடு அரசு நிர்வாகம் சினிமாமயமாகிவிட்டது என்றும் வரும் காலத்தில் முதலமைச்சர் விஜயின் மேக்கப் மேனுக்கு கூட அரசு பதவி கிடைக்கலாம் என்றும் கிண்டல் அடித்து பேசினார். சினிமாவில் புதுமை படைக்கின்ற மாதிரி ஒரு அரசாங்கத்தில் இவர்களுக்கு யாரெல்லாம் தேர்தல் நேரத்தில் ஆதரவா இருந்தாங்க, ஆலோசகராக இருந்தாங்க, அவரெல்லாம் இன்றைக்கு அட்வைசரா போட்டிருக்காரு. இன்னொன்னு வேடிக்கை என்ன, ஜனநாயகம் படத்தினுடைய தயாரிப்பாளரை இன்றைக்கு அவர் டெல்லி சிறப்பு பிரதியா போட்டிருக்காரு. அடுத்து இன்னொரு எடிட்டர் யாரும் ஒருத்தர் போட்டிருக்கான்னு எனக்கு வந்த தகவல். இது பண்ண கொஞ்ச நாள்ல அவருடைய மேக்கப் எனக்கும் அவர் ஏதாவது பதவி கொடுத்துருவாரு. ஆக எல்லாமே சினிமா ஆக்கிட்டாரு. அரசாங்கம் என்பது ஒரு கேள்விக்குறியாகிவிட்டது என்பது